இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, மரியே வாழ்க. என்னோட பேர் மெர்லின் நந்தினி. என்னோட நேட்டிவ் கோத்தகிரி, பட் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ் கோயம்புத்தூர். நான் இங்கே 2022 ஃபஸ்ட்டு நான் உடம்படி எடுத்திருக்கேன். உடம்படி எடுத்து 90 நாள் கரெக்டாக உடம்படி கொண்டு போயிட்டு இங்கே வந்து சாட்சி சொல்லிவிட்டு, இதுக்கப்புறம் இனி உடம்படி நம்ம புதுக்கெல்லாம் வேண்டாம், இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும் போது நான் உடம்படி எடுத்திருந்தேன். அப்புறம் அப்படியே முடிஞ்சு. அப்புறம் காலேஜ் தேர்ட் இயர் உடம்படி விட்டாலும் நான் வந்துட்டு இந்த காலேஜ் படிக்கும்போது நான் நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு காலேஜ் படிக்கும்போது என்னோட ஒரு பெரிய ட்ரீமாக இருந்துச்சு, என்னோட காலேஜ் பிரசிடெண்ட் ஆகணும், அப்படி இல்லாட்டினா என்னோட டிபார்ட்மெண்ட் பிரசிடெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னோடய ஆசைப்படி நான் என்னோடய டிபார்ட்மெண்ட் பிரசிடெண்ட் ஆனேன். அந்த 1 இயர் வந்துட்டு நல்லா தான் போச்சு. அப்புறம் காலேஜ் முடிஞ்ச உடனே காலேஜ் பிளேஸ்மெண்ட்டில் வந்து சென்னை போனேன். சென்னை போய் ஒரு 15 டேஸ் நல்லா ஒர்க் பண்ணேன். பட் அங்கே எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன். வந்த ஒரு 1 மந்த்லேயே வந்து கோயம்புத்தூரில் நல்ல ஒரு ஒர்க்கு கிடச்சிச்சு. அவ்வளோதான். அந்த ஒர்க் எப்படின்னா, நான் 3 டேஸில் அந்த ஒர்க் நல்லாவே கற்றுக்கிட்டு ஒரு நல்ல போஸ்டிங்கில் நல்ல ஒர்க்கு தான். நான் லீவில் இருந்தால் கூட என்கிட்ட தான் கால் பண்ணி கேட்பாங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா போயிட்டுருந்துச்சு. இந்த டைமில் என்னென்னா, ஒர்க்கு கிடச்சதுனாலே என்னன்னு தெரில, நான் ப்ரேயரில் ரொம்ப ப்ரேயர் பண்ணுறதே இல்லைன்னு நான் சொல்லலாம். நான் கோயம்புத்தூரில் இங்கே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கறனால அம்மா என்கிட்ட எப்போவுமே சொல்லுவாங்க, நீ என்ன பண்ணாலும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீ நல்லா ப்ரேயர் பண்ணணும், மாதா தான் நமக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் நான் வந்து அதை நான் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. ஆனால் மாதா குறித்த திட்டம் என்னென்னா, எனக்கு வேறு ஏதோ குறிச்சிருக்காங்க. அப்போ அந்த ஒர்க் நல்லா தான் போயிட்டுருந்துச்சு. போன இந்த ஃபெப்ரவரியில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, அந்த வேலை வந்து எனக்கு போயிருச்சு. எல்லாருமே அந்த இடத்துல என்னை பெருமையாக பேசினது ஒரு நாள், எல்லாத்து முன்னாடி தப்பே பண்ணாதனா தப்பு பண்ணாத மாதிரி திட்டு வாங்கினேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த வேலையிலேருந்து வந்துட்டேன். அப்போது ஒரு மேனேஜர்னால தான் நான் அந்த வேலையிலேருந்து வந்தேன். மற்ற எல்லாருமே என்னை அந்த வேலைக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு போகிறதுக்கு வந்து மனசே இல்லை. அந்த வேலையில் வந்து ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் நான் திரும்ப என்ன நினச்சின்னா, இந்த வேலை இல்லைன்னா என்ன, நமக்கு 1000 வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டேன். நான் அப்ளை பண்ணாத ஒர்க்கே இல்லை, எல்லா ஒர்க்குக்கும் அப்ளை பண்ணுவேன். எனக்கு உடனே இன்டர்வியூ கால் வந்துடும். இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணால் நிறைய பேர் சொல்கிறேன்ன விஷயம் என்னென்னா, சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயத்தில் என்னால் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா ஒர்க்கு தூரமாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டு போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நாங்கள் மார்ச்சில் வந்து நாங்கள் திரும்ப கிருபாசனத்துக்கு வந்து நாங்கள் வந்திருந்தோம். அப்போ கிருபாசனத்துக்கு வந்து அம்மா வந்து உடம்படி புதுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. நான் வந்து ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், அதுதான் என்னோடய முழு ப்ரேயராக இருந்துச்சு. மற்றபடி நான் எதுவுமே வேண்டல, எனக்கு தேவை எனக்கு வேலை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் ஃபுல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்துட்டு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2-3 வீக்ஸில் வந்துட்டு எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. என்னென்னா, ஈவெண்ட்லலாம் வந்துட்டு ப்ராசஸிங் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாச்சு. ஏன்னா நான் வேணதே எனக்கு நடந்துருச்சுல, எனக்கு வேலை கிடச்சிருச்சு. அப்பையும் வந்து ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் வந்து எனக்கு கரெக்டாக வரல. ஏன்னா நம்மளோட பழக்கம் அது தானே, நமக்கு கிடைக்கிற வரைக்கும் மட்டும்தான் மாதாவே இயேசுவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுவோம். நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சுன்னா நம்ம தான் விட்டுருவோம்ல, மனுஷங்களோட ஹேபிட்டே அதானே. அதே தான் நானும். நான் கொஞ்சம் ஓவராகவே இருந்துட்டேன், ப்ரேயர் பண்ணவே இல்லை. அப்புறம் இப்படியே இருக்கும்போது நல்ல வேலை தான், ஆனால் எனக்கு சேலரி வரவே இல்லை. மாதா என்ன நினைக்கிறாங்க, நீ வேலை கேட்குற, ஆனால் நான் வந்துட்டு நீ என்னோட மகளாக இருக்கணும் அப்படி தான் நினைக்கிறேன் தான் மாதாவோட நியோகம். அப்போ தான் எனக்கு புரியவே ஆரம்பிச்சிச்சு. இந்த டைமில் என்னென்னா, நாங்கள் வந்து 3 பிள்ளைங்க, நான் வந்து 3rd, எனக்கு 2 அண்ணாங்க இருக்காங்க. என்னோட செகண்ட் அண்ணா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்தா ட்ரிங்க் பண்ணுவான். அப்போ எங்கள் அண்ணாவுக்கு வந்து வீக்லி சேலரி தான், சாட்டர்டே வந்து சேலரி கிடச்சிரும், சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது. அப்போ எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டே வந்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். இவன் என்ன பண்ணுவான் அப்படிங்கிற பயம்தான் எங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நான் இங்கே இருக்கனால எங்கள் அம்மா எனக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, சண்டே ஒரு டைம் நைட்டு 10 o'clock 11 o'clock கிட்டலாம் ஆயிரும். அவனை வந்து நாங்கள் வீட்டில் சின்னுன்னு தான் கூப்பிடுவோம். சின்னு இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கும் பயமாக இருக்கும். அந்த டைமில் தான் எனக்கு வேலை இல்லை, எங்கள் அண்ணனோட இந்த பிரச்சனை, ரொம்ப டிப்ரெஷன்.
ரூமில் வந்துட்டு தனியாக உட்காந்து நான் அழுவேன். இங்கே வந்து நான் ரெண்ட் பே பண்ணும். நம்ம ஃபேமிலி வந்து ரொம்ப ரிச்சான ஃபேமிலிலாம் இல்லை, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் ஒர்க் போனால் தான் என்னோடய லைஃப் நான் பார்த்துக்கணும், அந்த மாதிரி தான் இருந்தேன். அப்போது ரெண்ட்டும் கொடுக்கணும், என்னடா பண்ணுவேன். அப்படியே எங்கள் அம்மா சொன்னது அப்படியே முன்னாடி நினச்சி. ஒரு டைம் எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ ப்ரேயர்லாம் பண்ணினா நீ 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அழுந்த ஒவ்வொரு டைமும் எனக்கு தோணும், நீ 0 தான், நீ 0 தான் அப்படின்னு சொல்லிட்டு. மனுஷங்க முன்னாடி பார்க்கணுன்னா மெர்லினா ஒரு டேலண்டட் கேர்ள் அப்படி தான். ஆனால் மாதாக்கும் எஸ்ஸுக்கும் முன்னாடி நான் ஒரு பெரிய ஒரு 0. அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ரூமில் தனியாக உட்காந்து அழுகும்போது எனக்கு யாருமே இல்லை, வீட்லேயும் சொல்ல முடியாது, யார்கிட்டையுமே சொல்ல முடியாது. நான் ரெண்ட்டு கொடுக்கணும், நெக்ஸ்ட் என்னோடய லைஃப் நான் என்ன பார்ப்பேன், வீட்டுக்கு வந்து நான் காசு கொடுக்கல, இங்கே நான் இப்படி இருக்கேன்னு என்ன நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ தான் வந்துட்டு என் மனசில் தோணுது, திரும்ப வந்து நம்ம உடம்படி எடுக்கலாம், உடம்படி எடுத்தால் தான் இது எல்லாமே மாறும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனாலும் இந்த டைமில் வந்துட்டு எனக்கு கஷ்டம் இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் வந்து மாதா வந்து என்னை வழி நடத்திட்டு தான் இருந்திருக்காங்க. எனக்கு வேலை தான் இல்லைனாலும் மாதா வந்து எனக்கு வழி நடத்திட்டு தான் இருந்தாங்க. நான் ரெண்ட் ஒரு 3 months கொடுக்கல. ஓனர் வந்துட்டு சரி பரவாயில்லம்மா இருக்குமோ கொடு அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி ஆயிட்டாங்க. இது எல்லாமே மாதாவனால தான். அதுக்கப்புறம் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேம்மா, நம்ம போய் உடம்படி எடுக்கணும், நானும் உடம்படி எடுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்டில் வந்து நான் உடம்படி எடுத்தேன். உடம்படி வந்து எடுத்த உடனே எங்கள் அண்ணன் தான் சொன்னல, நல்லா ட்ரிங்க்குக்கு அடிக்டான மாதிரியே ஆகிட்டான் அந்த ஒரு 3 monthsல. இந்த 90 நாளில் அவன் ஒரு நாள் கூட ட்ரிங்க் பண்ணவே இல்லை. அப்புறம் எங்களோட சர்ச் இருக்கும்ல, எங்கள் சர்ச்சோட திருவிழா, லாஸ்ட் இயர் திருவிழாவில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப சங்கடப்பட்டோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணாத அலும்பில். அப்போது இந்த வருஷம் திருவிழா வரும்போது எங்களுக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சு. போச்சுடா எல்லோரும் திருவிழான்ட்டு ஹாப்பியாக இருந்தாங்க, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இந்த திருவிழாவுக்கு வந்து அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா எங்கள் அண்ணன் வந்துட்டு வாலண்டியராக இருந்தால் இது எல்லாமே மாதானால தான். அப்புறம் சொன்னல, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. என்னோடய அண்ணன் வந்து லவ் மேரேஜ் தான், ஒரு ஹிந்து கேர்ளை தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் எங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகாது, சண்டை தான். எங்கள் அண்ணா கூட எங்ககிட்ட பேச மாட்டான். எங்கள் அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றதுக்கு கூட அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் என்னோடய உடம்படியில் வச்சுருந்தேன், எங்களோட ஃபேமிலியில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உடம்படியில் நான் வைக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணாக்கு வந்து ஒரு பையன் இருக்கான். எங்கள் அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த குழந்தை வந்துட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிறந்ததுனால அது வந்து இயேசுவே நம்ம வீட்டில் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லி தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் அந்த குழந்தைய கூட எங்கள் அன்னைக்கு வந்து எங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு மனசு வராது. ஒரு டைம் அந்த குழந்தை வந்து எங்கள் வீடு ஒன்று தான், அங்கே தனி ரூமில் இருக்காங்க. எங்கள் ரூமுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதோ எடுத்து சாப்பிட்டா. ஆனால் வந்துட்டு அது போலீஸ் ஸ்டேஷன் வர கேஸ் கொடுக்குற லெவலுக்கு வந்துட்டு எங்கள் அண்ணி கொண்டு போயிட்டாங்க. என் குழந்தைக்கு அவங்க ஏதோ கொடுத்துட்டாங்க, இதனால் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, என்னையும் அவங்க கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி இல்லாதது பொல்லாதமா எல்லாமே சொல்லி நாங்கள் நைட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நின்றுட்டுருக்கோம். அப்புறம் அன்றைக்கி நைட்டே போயிட்டு நாங்கள் சர்ச்சிலலாம் நல்லாவே ப்ரேயர் பண்ணியிருந்தோம். இப்போ நான் உடம்படியில் வச்ச உடனே இப்போ வந்து எங்கள் அண்ணியும் எங்கள் அண்ணா எல்லாருமே எங்கள் அம்மா அப்பா கிட்ட எல்லார்கிட்டையுமே நல்லா பேசுகிறாங்க. குழந்தைய வந்துட்டு அவங்களே கொண்டு வந்து எங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு வந்து எங்கள் அண்ணன் இப்படிலாம் பண்ணுறதுனால அவங்கள சுத்தமாக பிடிக்காது, குழந்தை எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாள். ஆனால் இப்போ அவனே வந்துட்டு குழந்தைகிட்ட பேசுகிறதோ எங்கள் அண்ணிக்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து சரியாயிட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் தான் சொன்னல, உடம்படி எடுக்காததுக்கு முன்னாடி நான் சுத்தமாக ப்ரேயரே பண்ணாமல் இருந்தேன்னு சொல்லிட்டு. இப்போ நான் உடம்படி எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு நான் பைபிள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஜெபமாலையெல்லாம் சொல்கிறேன். பைபிள் படிக்குமே எப்படின்னா ஃபஸ்ட்டில் நான் சும்மா தான் பைபிள் படிப்பேன். இப்போ வந்துட்டு நான் பைபிள் படித்தேன்னா யாரங்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். இது ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, ஒரு நாள் வந்துட்டு நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு எந்த அதிகாரம்னு கரெக்டாக ஞாபகம் இல்லை, பட் உனக்கு வந்து நான் புகழ்ச்சியை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி வந்து நான் இங்கேருந்து உடம்படி எடுத்து போனோன்னே வேறு ஒரு ஆஃபீஸில் நான் ஒர்க்கு ஜாயின் பண்ணிட்டேன். அப்போது அங்கே போனோடனே நான் அந்த ஒர்க்கில் எப்போவுமே வந்துட்டு என்னோடய ப்ளேஸில் உப்பு போட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போது அன்றைக்கி வேர்டு கிடச்சிச்சு, சரி நமக்கு இன்றைக்கி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு ஆஃபீஸ் போயிட்டேன். என்னோடய ஆஃபீஸில் வந்து 17 years எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மேம் இருக்காங்க. அந்த ஆஃபீஸ் வந்து ஒரு பேங்கிங் செக்டரோட ஒர்க், பேங்கிங் செக்டர் மாதிரி தான்.
அப்போ போன உடனே அந்த மேம் வந்துட்டு மெர்லின் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்போ நானும் போன உடனே மேம் வந்துட்டு சொன்னாங்க, சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க மெர்லின், நல்லா டேலண்டட் கேர்ள் தான், இன்னும் வந்துட்டு நீங்கள் நல்லா எஃபெக்ட் போடுங்க, உங்களுக்கு நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணலாம் அப்படிலாம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏன்னா காலையில் எனக்கு பைபிள், நான் ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி பைபிள் படித்தோன்னே எனக்கு கிடச்ச வாக்கு அப்படி தானே. அப்போ தான் நான் நம்பினேன், ஏசப்பா நம்மக்கிட்ட பேசுகிறது இந்த பைபிள் மூலியமாக தான், இதில் வர்றது தான் நமக்கு லைஃப்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப நம்பிக்கை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோடய ஃபாஸ்டிங்கில் வந்துட்டு எனக்கு ஒரு விஷயம் நடந்தது என்னென்னா, ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நான் குழந்தை இயேசுக்காக ஒரு ஃபாஸ்டிங் எடுத்திருந்தேன். அப்புறம் கிருபாசனமாக தான் எல்லாருக்கிட்டையுமே நான் ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு ஃபாஸ்டிங் நான் ஃபஸ்ட் டைம் எடுத்திருக்கேன், எனக்கு ஏதாச்சும் ஒரு அடையாளம் காட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் இருக்கிறது வந்துட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி ரெண்ட்டுக்கு இருக்கேன். எங்கள் ஆப்போசிட்டில் ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு பாட்டி மட்டும் இருக்காங்க. அந்த பாட்டிக்கும் எங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகாது, எப்போவுமே எங்களை திட்டிட்டு அப்படி தான் இருப்பாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு என்ன சொன்னேன்னா, அந்த பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, அந்த பாட்டியை வெளியவே காணோம், நம்ம போய் பார்க்கலாமா அப்படி சொன்னேன். நானும் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போய் பாட்டியை பார்த்தோம். அப்போ பாட்டி பார்த்தா அவங்க நடக்கவே முடியாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாட்டி சாப்பிட்டீங்களான்னு கேட்டதுக்கு, இல்லைம்மா நான் 2-3 நாளாச்சு சாப்பிடவே இல்லை. அப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, சாப்பாடு கொண்டு வந்து தரட்டானுக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு மனசே இல்லை, பாட்டி நான் உங்களுக்கு கஞ்சி கொண்டு வரட்டா அப்படின்னாக்கு, சரி கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் மேலே வீட்டுக்கு வந்து கஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் பொரியல் வச்சுட்டு அந்த பாட்டிக்கு போய் கொடுத்தேன். அப்போ பாட்டி சொன்னாங்க, நீ நல்லா இருக்கணுமா அப்படிலாம் சொல்லிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணாங்க. வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். கொஞ்ச நேரம் ஆனோடனே உங்களுக்கே தெரியும், கோயம்புத்தூர்லலாம் எப்படின்னா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதுதான், பக்கத்து வீட்டில் இருந்தாலும் நமக்கு எதுவுமே தரவே மாட்டாங்க, அந்த மாதிரி பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. வில்லேஜில் எப்படின்னு எனக்கு தெரில, நான் டவுனில் தான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அப்போ வந்துட்டு மேல் வீட்டிலேருந்து ஒரு அக்கா வந்து கதவு தட்டுறாங்க. கதவு திறந்தோன்னே மெர்லின் நின்றா, நாங்கள் பாயாசம் வச்சோம், நீ குடி அப்படின்னு சொன்னாங்க. அப்போது இது வரைக்கும் அவங்க எனக்கு எதுவுமே தந்ததே இல்லை. அப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, நானும் வாங்கி குடிச்சிட்டேன். அப்புறம் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க. அப்போ எங்கள் அம்மாட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த பாட்டிக்கு உடம்பு சரியில்லாமல் நான் போய் கஞ்சி கொடுத்தேன், மேல் வீட்டிலேருந்து எனக்கு பாயாசம் கொண்டு வந்து தந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ உப்பு போட்டது தான் மற்றவங்களுக்கு கொடுத்த, ஆனால் பாரு உனக்கு இனிப்பாக கிடச்சிருக்கு, இதிலேருந்து புரிஞ்சுக்கோ, நீ வந்து மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறியோ அதுதான் உனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த அக்கா திரும்ப எனக்கு சாப்பாடுன்ற மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க. அப்போ அன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நம்ம கிட்ட இருக்கிறத நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா நான் எதுவுமே யாருக்குமே கொடுக்கவே மாட்டேன். என்கிட்ட ஒன்று இருந்தாலும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க கொடு அப்படின்ட்டு, நான் கொடுக்க மாட்டேன் என்னோடது, அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம மற்றவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோட் சைடில் யாராச்சும் எங்கிட்ட இந்த பிச்சைக்காரங்களாம் இருப்பாங்களா, அமௌண்ட் கேட்டாலும் நான் கொடுப்பேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் நான் ஒர்க்கு போயிட்டு வரும்போது ஒரு பாட்டி தாத்தா உட்காந்துருந்தாங்க. அப்போ அவங்க என்கிட்ட வந்துட்டு காசு இருந்தால் கொடுமா அப்படின்னாங்க. அப்போ என் கையில் சேஞ்ச் எதுவுமே இல்லை. அப்போ நான் சொன்னேன், என் கையில் காசு எதுவுமே நான் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னேன். இப்போ நீ எங்களுக்கு டீ பிஸ்கெட் வாங்கி தரியா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் டீ பிஸ்கெட் வாங்கி கொடுத்து ஜிபே தான் பண்ண வந்து அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க வந்துட்டு என்னை அவ்வளோ ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா, அன்றைக்கி நான் வந்து என்னோடய பர்த்டே ட்ரெஸ் போட்டிருந்தேன். அப்போ அந்த பர்த்டே ட்ரெஸ் போட்டிருந்தோன்னே நம்மளுக்கு பர்த்டே அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு எமோஷ்னல் ஃபீலிங் தானே. அப்போ அந்த பர்த்டே ட்ரெஸ் போட்டிருந்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க என்னோட தலையில் கை வச்சுட்டு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னாங்களே, எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு நாள் அப்படி தான் ரோட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒருத்தருக்கா போய் கொடுத்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு தாத்தா வந்து தூங்கிட்டு இருந்தார். அவரை எழுப்பி வந்துட்டு நான் கொடுத்தேன். ஒரு திடுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டாலும் நீங்கள் சாப்பிட்டீங்களா, இந்தாங்க இதில் சாப்பாடு இருக்குது நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்துட்டு அழுக்காக தான் இருந்தாலும் அவர் என் தலையில் கை வச்சு அவரோட அந்த ஃபேஸில் இருக்க சந்தோஷம் வந்துட்டு எனக்கு உண்மையாக சொல்கிறேன், எனக்கு அன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கையில் ஒரு கோடி ரூபாய் கிடச்சிருந்தா கூட நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியல, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதான் சொன்னல, அவர் ரொம்ப அழுக்காக இருந்தாங்க. நான் என்னை பொறுத்தாலும் எப்படின்னா, நான் வந்து இந்த அழுக்காக இருக்க பீப்புள்ஸ்லாம் பார்த்தா எனக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஆனால் அன்றைக்கி அவர் என் தலையில் கை வச்சார், ஆனால் எனக்கு எதுவுமே தோணவே இல்லை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இதுதான் நமக்கான ஒரு லைஃப்னு சொல்லி. இந்த உடம்படி வந்துட்டு என்னோட லைஃப்பை வந்து ஒரு நல்ல சேஞ்ச் ஆகிருச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா, என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தி 5 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். நாங்கள் என்னோடய லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் பர்சனே அவள் தான். அந்த ஸ்டேஜில் நான் அவளை வச்சுருந்தேன். ஆனால் அவள் வந்துட்டு
ஒரு நல்ல பொண்ணு இல்லை. என்னோட லைஃப்பில் ஒரு சதி பண்ணுறது வந்துட்டு உடம்படி எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு மாதாவை வந்து எனக்கு தெளித்து கொடுத்தாங்க. இது மட்டும் இல்லை, நாங்கள் தைலம் உப்பு உபயோகிச்சு எங்களுக்கு என்ன ஒரு சின்ன தலைவலி வந்தாலும் என்ன வந்தாலும் சரி, உப்பு தைலம் இதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எங்களுக்கு நிறைய சரியாக இருக்குது. இன்னொன்று வந்து இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நடந்தது. எங்கள் ஏரியாவில் ஒரு அக்கா, அவங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்குது. அதனால காலில் கட்டை விரலில் வந்துட்டு புண்ணு இருக்குது, ஓட்டையான மாதிரியே இருந்துச்சு. இப்போ என்னையும் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ அம்மா வந்து அவங்களுக்கு ப்ரேயர் பண்ணி விட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கட்டை விரலை எடுக்கணுங்கிற மாதிரி நாங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வந்த கொஞ்ச நேரத்தில் தான் அவங்க சொல்கிறாங்க அந்த கட்டை விரலை எடுக்கணும்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாவில் எப்படின்னா, நாங்கள் கிருபாசனத்துக்கு இங்கே வர்றது வந்து எல்லாரும் ஒரு ஏளனமாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. இவங்க கிருபாசனத்துக்கு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. நாங்கள் வேறு போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்ததுனால அடுத்து இங்கே என்னடா பேச போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நாங்களும் அவங்களுக்கு போய் தைலத்தெல்லாம் வச்சு உப்பு கொடுத்து எல்லாம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு மனசே கேட்கல, விரல் வேற எடுக்கணும்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு தான் நாங்கள் ப்ரேயரில் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்த நாளும் நாங்கள் போய் ப்ரேயர் பண்ணோம். அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கே விரல் எடுத்தே ஆகணும், நாங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவங்களுக்காக வந்துட்டு நான் லைட்டே கேண்டில் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எடுத்தேன். நான் என்ன மாதாவே, நாங்கள் வேறு போய் ப்ரேயர் பண்ணியிருக்கோம், இல்லைனாலே நாங்கள் கிருபாசனத்துக்கு வர்றத நம்ம ஏரியாவில் இருக்க எல்லாருமே இவங்க கிருபாசனத்துக்குன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு விரல் எடுக்கிற எந்த சூழ்நிலையும் வந்துடக்கூடாது, ட்ரீட்மெண்ட்லேயே எப்படியாச்சும் சரி பண்ணி கொடுத்துருங்க மாதாவே அப்படின்னு சொல்லிட்டு நான் லைட்டே கேண்டில் ப்ரேயர் ரெக்வஸ்ட் எடுத்தேன். அப்போ அவங்க எங்கள் ஊரில் இருக்க ஒரு கேம்எஃப் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க. அங்கே வந்துட்டு அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். ஸோ நிறைய அமௌண்ட் ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இல்லை. அதனால வந்துட்டு அவங்க அங்கே நிறைய காசு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களே திரும்பி வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் போனாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு விரல் எடுக்கவே வேணான்னு சொல்லிட்டாங்க. ட்ரீட்மெண்ட்டில் வந்து அவங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து நிறைய ஹெல்ப்பெல்லாம் கிடைக்கிது. இது வந்துட்டு கிருபாசனம் அதனால தான். இதே மாதிரி சின்னதும் பெருசுமா எனக்கு வந்து நிறைய அனுகிரகங்கள் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆஃபீஸில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்னென்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து ஸ்டார் ஆஃப் தி வீக், ஸ்டார் ஆஃப் தி மந்த் இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ வந்துட்டு இங்கே ஒரு சாட்சி நான் கேட்டேன், என்னென்னா எது கேட்டாலும் நம்ம பெருசாக கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் வந்து மாதா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டேன், மாதாவே எனக்கு ஸ்டார் ஆஃப் தி டே, ஸ்டார் ஆஃப் தி வீக்லாம் வேணாம், எனக்கு பெருசாக வேணும், எனக்கு ஸ்டார் ஆஃப் தி மந்த் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்டார் ஆஃப் தி மந்த் எனக்கு வந்து கிடச்சிச்சு. இதே மாதிரி சின்னதும் பெருசுமா எனக்கு நிறைய கிடச்சிச்சு. இன்னொரு என்னென்னா, எனக்கு இன்னொரு நல்ல வேலை செட் ஆகலை. ஏன் செட் ஆகலைன்னா, இன்னும் நான் மாதா கிட்ட அடுக்கிறதுக்கு இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் மாதா வந்து நீ ஒரு நல்ல மகளாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க போல். ஸோ எனக்கு இன்னும் ஒரு நல்ல வேலை கிடைக்கல. இன்றைக்கி நான் உடம்படி புதுக்கியிருக்கேன். இன்னும் வந்துட்டு எனக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நான் கொண்டு வரணும், கிருபாசன மாதாவோட மகளாக வாழணும். இது வரைக்கும் எனக்கு தந்த எல்லா அனுகிரகங்களுக்கும் ஏசப்பாக்கும் கிருபாசன மாதாக்கும் கோடான கொடி நன்றி. இனி எப்போவுமே இங்கே எங்களுக்கு வர்றதுக்கான ஆசீர்வாதத்தையும் கிருபாசன மாதா எங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு நான் வேண்டுறேன். ஜோசப் அச்சனுக்கும் கோடான கொடி நன்றி. எங்கள் எல்லாருக்காகவும் டெய்லியும் ப்ரேயரில் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுக்குற தியானங்கள் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப வந்துட்டு ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது. அண்ட் இங்கே வர எல்லாத்துக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் வேண்டுற விஷயம் உங்களுக்கு கிடைக்கலன்னா தயவு செஞ்சு மனசு தளராதிங்கன்னா, நீங்கள் இப்போ கேட்டு உங்களுக்கு இப்போ கிடைக்கலன்னா நீங்கள் கேட்குற விஷயம் பெருசானது, அது டிலே ஆகுதுன்னா நீங்கள் கேட்குறத விட அதிகமாக தருவாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் நீங்கள் வர எல்லாரும் நீங்கள் பக்கத்தில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு உங்களால் முடிஞ்சவங்க எல்லாத்தையும் கிருபாசனத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. அண்ட் என்னையும் உங்கள் எல்லாரோட ப்ரேயர்லேயும் வச்சுக்கோங்க. கிருபாசன மாதாவுக்கும் இயேசுவுக்கும் கொடான கொடி நன்றி. ജോബിൻ്റെ പുസ്തകം 11 അധ്യായം 16-17 തിരുവചനങ്ങൾ അരുളി ചെയ്യുന്നു. നിന്റെ ദുരിതങ്ങൾ നീ വിസ്മരിക്കും, ഒഴുകിപ്പോയ ജലം പോലെയേ നീ അതിനെ ഓർക്കുകയുള്ളൂ. നിന്റെ ജീവിതം മധ്യാഹ്നത്തേക്കാൾ പ്രകാശമേറിയതായിരിക്കും, അതിൻ്റെ ഇരുട്ട് പ്രഭാതം പോലെയായിരിക്കും. മെർലിൻ നന്ദിനി തൻ്റെ അനുഭവങ്ങൾ അത്രയും നമ്മോട് വളരെ വ്യക്തമായിട്ട് താൻ എന്തായിരുന്നു എന്നും ഇനി മുതൽ അമ്മയുടെ കൃപാസന അമ്മയുടെ മകളായിട്ട് ഒരു നല്ല മകളായിട്ട് താൻ ഇനി മുമ്പോട്ട് ജീവിക്കുമെന്നുമൊക്കെ പറയുമ്പോൾ തൻ്റെ ജീവിത അനുഭവങ്ങൾ ആ മകൾ ഇവിടെ പങ്കുവെക്കുമ്പോൾ
മനുഷ്യരുടെ മുൻപിൽ നീ, അതായത് മെർലിൻ നല്ല മകളാണെങ്കിലും ഈശോയുടെയും അമ്മയുടെയും മുൻപിൽ നീ സീറോയാണ് എന്ന് തൻ്റെ അമ്മ പറയുന്നതുമൊക്കെ, അങ്ങനെ തൻ്റെ ഉടമ്പടി ജീവിതത്തിൽ എങ്ങനെയാണ് വീണ്ടും ഒരു തിരിച്ചുവരവ് തനിക്കുണ്ടായത്, താൻ ഉടമ്പടി എടുക്കാനുണ്ടായ സാഹചര്യങ്ങൾ, തൻ്റെ ജോലി, കിട്ടിയ ജോലി പോകുന്നത്, വീണ്ടും ജോലി ചെയ്തിട്ടും സാലറി ലഭിക്കാത്തത്, തൻ്റെ ബ്രദറിൻ്റെ കാര്യം, മദ്യപാനം, കുടുംബത്തിലെ സമാധാനമില്ലായ്മ, അങ്ങനെയൊക്കെ ഒരു 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 കൂട്ടം പ്രശ്നങ്ങളാണ് ഈ മകള് തൻ്റെ ഉടമ്പടി ജീവിതത്തിൽ അമ്മയുമായി പങ്കുവയ്ക്കുന്നത്, അമ്മയോട് പറഞ്ഞ് ഈശോയുടെ കൈകളിലേക്ക് കൊടുക്കുന്നത്. പിന്നീട് അതൊക്കെ എങ്ങനെ തനിക്ക് തൻ്റെ കാരുണ്യ പ്രവർത്തനങ്ങൾ, പ്രേക്ഷിത പ്രവർത്തനം, ഇതൊക്കെ എത്രമാത്രം ദൈവസ്നേഹത്തോടെ ഈ മകൾ ചെയ്യുന്നു എന്നും, അതിനുശേഷം തനിക്ക് കിട്ടിയ, അതായത് താൻ അങ്ങനെയൊക്കെ ചെയ്യുമ്പോൾ തനിക്ക് കിട്ടുന്ന ഒരു ആത്മസംതൃപ്തി, താൻ ഈശോയെ തന്നെയാണ് ശുശ്രൂഷിക്കുന്നത്, മറ്റുള്ളവർക്ക് നന്മ ചെയ്തപ്പോൾ അവർ തന്നെ ബ്ലെസ്സ് ചെയ്യുന്നത്, അതൊക്കെ 1 കോടി രൂപ തൻ്റെ കയ്യിൽ വെച്ച് തന്നാലും തനിക്ക് അത്രയേറെ സന്തോഷമുണ്ടാകില്ല. എന്നാൽ പാവപ്പെട്ട മനുഷ്യർ അവർക്ക് താൻ ചെയ്ത നന്മകളെ പ്രതി തനിക്ക് നന്ദി പറഞ്ഞ് തന്നെ അനുഗ്രഹിച്ചപ്പോൾ തൻ്റെ ബർത്ത്ഡേക്ക് കിട്ടിയ ഏറ്റവും വലിയൊരു ഗിഫ്റ്റായിരുന്നു അതൊക്കെ. ഇങ്ങനെയൊക്കെ ഒത്തിരിയേറെ കാര്യങ്ങൾ ഈ മകൾ പറഞ്ഞു. അതുപോലെ ഉടമ്പടി തൈലമൊക്കെ ഉപയോഗിച്ച് തൻ്റെ ഒരു ഫ്രണ്ടിൻ്റെ കാൽവിരൽ മുറിച്ച് കളയണമെന്ന് പറഞ്ഞിട്ട് അതൊക്കെ പിന്നീട് എങ്ങനെയാണ് സൗഖ്യപ്പെട്ടത്, ഇനി വിരൽ മുറിക്കേണ്ട എന്നൊക്കെയുള്ള അവസ്ഥയിലേക്കൊക്കെ വരുന്നതും, അങ്ങനെ ഇന്ന് തൻ്റെ ജീവിതം ഉടമ്പടിയാൽ പരിശുദ്ധ അമ്മയെ കൊണ്ട് ചുറ്റി വരിഞ്ഞിരിക്കുന്ന ഒരു ജീവിതമാണെന്നും, ഇനി മുമ്പോട്ടും താൻ അങ്ങനെയൊക്കെ തന്നെ പോകുകയുള്ളൂ എന്നുമൊക്കെ ഈ മകള് വളരെ ബോധ്യത്തോടെയാണ് പറയുക. അതുപോലെ തന്നേക്കാൾ എക്സ്പീരിയൻസ് ഉള്ള 17 വർഷം എക്സ്പീരിയൻസ് ഉള്ള ഒരു ഓഫീസർ അവിടെ ഉള്ളപ്പോൾ അവർ പോലും പറഞ്ഞു, നീ നന്നായിട്ടെല്ലാം ചെയ്യുന്നു, ഇതൊന്നും തൻ്റെ കഴിവല്ല, താൻ ഉടമ്പടി എടുത്തത് വഴി, താൻ എളിമപ്പെട്ടത് വഴി, അതുവരെയും തൻ്റെ മെറിറ്റിൽ മാത്രം വിശ്വസിച്ചിരുന്ന മകള് ഉടമ്പടി എടുത്ത് പരിശുദ്ധ അമ്മയോട് ചേർന്ന് ജീവിക്കുമ്പോൾ തനിക്ക് പിന്നീട് ഇറ്റ് ഈസ് നോട്ട് ബൈ മെറിറ്റ് ബട്ട് ബൈ ഗ്രേസ് എന്നുള്ള ആ ഉടമ്പടിയുടെ കാതലായ അംശം ഈ മകൾക്ക് മനസ്സിലാകുകയും, അങ്ങനെ ഇന്ന് വളരെ നന്ദിയോടെ സന്തോഷത്തോടെ അമ്മ പ്രത്യക്ഷപ്പെട്ട ഈ ആലയത്തിൽ വന്ന് ഈ മകൾ സാക്ഷ്യം പറയുകയാണ്.